ஷியாமளா நவராத்திரி 2ஆம் நாள் வாழ்த்துக்கள். இன்னைக்கு கிருஷ்ணர் தவழக்கூடிய கிருஷ்ணர் வந்திருக்காரு. எல்லாருக்கும் ஆச்சரியமா இருக்கும். ஷியாமளா நவராத்திரிங்கிறது அம்பிகைக்குரிய நவராத்திரியாச்சே, ஏன் அம்பாள் வழிபாட்டுல கிருஷ்ணர் வர்றாரு அப்படின்னு தோணும். இன்னைக்கு வேணு ஷியாமளா அப்படிங்கிற அம்பாளுக்கு தான் நம்ம பூஜை பண்ண போறோம். என்னுடைய அன்னை மீனாட்சி இந்த சாரிக்கு மேட்ச் பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு ஆசைப்பட்டு காதணிகள் பிள்ளையார் இருப்பாரு. இந்த சாரியில பாத்தீங்கன்னா வர்லி ஆர்ட், ஷியாமளா நவராத்திரிங்கிறதே கலைகளுக்கான விழாவா இருக்கு. ஸோ வர்லி ஆர்ட் தான் இங்க இந்த சாரி ஃபுல்லா. அப்படி இது கோகுலத்துல அந்த மக்கள், ஆயர்பாடி மக்கள் எல்லாம் இப்படி கிராமப்புற வாழ்க்கையை காட்டுற மாதிரி ஒரு மனசுல உருவகப்படுத்தி தான் இந்த சாரி இன்னைக்கு கட்டிட்டு இருக்கேன். வாங்க பூஜையை பார்க்கலாம். பிரியமான தம்பி பாலாஜி கிருஷ்ணகிரியிலிருந்து லட்டு பிரசாதம் ஷியாமளா தேவிக்காக கொண்டு வந்திருக்கான். மலர்கள் எல்லாம் எடுத்து வச்சு, வீட்டில் பூத்த அரளி மலர்களையும் வச்சு, கொண்டக்கடலை சுண்டலும் நைவேத்தியத்துக்காக ரெடி பண்ணி இப்படிதான் பூஜை செய்யறதுக்காக ஏற்பாடுகள் நடந்திருந்தது. ராஜஷியாமளாவுக்கு தினந்தோறும் என் கையால மாலை கட்டி, என்னால முடிஞ்ச வரைக்கும் ஒரு மாலை கட்டுவேன், சமயத்துல 2 மாலை கட்டி எனக்கு பிடிச்ச மாதிரி எல்லாம் அலங்காரம் பண்ணி பார்க்கணும்னு ஒரு ஆசை. அட்லீஸ்ட் மாலையாவது போடணும்னு ஆசை. ஷியாமளா நவராத்திரியின் 2ஆம் நாள் பூஜை வேணு ஷியாமளாவுக்கு நிர்விக்னலக்ஷ்மி இல்லத்துல நடந்திருக்கு. வேணு ஷியாமளா அப்படிங்கிற அம்பிகை ராஜஷியாமளா தேவியுடைய ஒரு சிறப்பு வடிவமாக இருக்காங்க. புல்லாங்குழல் ஏந்தி இருக்காங்க. இந்த புல்லாங்குழல் வாசிப்பதன் மூலம் ஏற்படும் ஈர்ப்பையும் வசீகரத்தையும் குறிக்கக்கூடியதாக இருக்கு. கிருஷ்ணர் கோபியர்களை வசீகரிக்கணும்னு ஷியாமளா தேவியிடம் வரம் பெற்ற போது அவங்க வேணு வித்யா அப்படிங்கிற புல்லாங்குழல் வாசிக்கக்கூடிய அற்புதமான கலையை அருளி செய்து ஒரு தெய்வீக புல்லாங்குழலையும் வழங்குறாங்க. அதன் மூலமாக பிரபஞ்சத்தையே மயக்கும் சக்தி கிருஷ்ண பரமாத்மாவுக்கு கிடைத்தது அப்படின்னு ஒரு புராண கதை உண்டு. வேணு அப்படின்னா புல்லாங்குழல். ஷியாமளா தேவி புல்லாங்குழல் ஏந்தி இருப்பதனால் வேணு ஷியாமளா அப்படின்னு அழைக்கப்படுறாங்க. கிருஷ்ணரின் புல்லாங்குழல் இசை மூலம் கோபியர்களை ஈர்த்த கதை வேணு ஷியாமளாவுடைய மகிமையை காட்டக்கூடியதாக இருக்கு. பிராணாயாமத்துடைய முக்கியத்துவத்தை விளக்கக்கூடிய வகையில், சுவாசத்தின் முக்கியத்துவத்தை வெளிப்படுத்தக்கூடிய வகையில் வேணு ஷியாமளா அம்பிகை விளங்குறாங்க. வேணு வித்யா அப்படிங்கிறது புல்லாங்குழல் கலை. அதற்கு அதிபதியாக வேணு ஷியாமளா இருக்காங்க. இது வசீகர சக்தி மற்றும் ஞானத்திற்கான மந்திர முறையா இருக்கு. சுருக்கமா சொல்லணும்னா வேணு ஷியாமளா அப்படிங்கிற அம்பிகை ராஜஷியாமளா தேவியுடைய ஒரு வடிவம். புல்லாங்குழல் மற்றும் அதன் மூலம் வரக்கூடிய தெய்வீக சக்தி, ஈர்ப்பு மற்றும் ஞானத்தை வழங்கக்கூடியவங்களாக அம்பிகை விளங்குறாங்க. ஷியாமளா நவராத்திரி அப்படிங்கிறதே கலைகளுக்கான நவராத்திரியா விளங்குது. குழந்தைகள் எல்லாம் நல்லபடியா படிக்கணும் அப்படின்னு மனதார பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். 10th எக்ஸாம் எழுதுறவங்க, 12th எக்ஸாம் எழுதுறவங்க ஒரு கமெண்ட்ல கூட என்னுடைய மகளுக்காக வேண்டிக்கோங்க, 10th எழுத போறாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. யாரெல்லாம் 10th 12th எக்ஸாம்ஸ் எல்லாம் எழுதுறாங்களோ அவங்களுக்கெல்லாம் நல்ல வகையில ஷியாமளாவுடைய அருட்கடாட்சம் பரிபூரணமா கிடைக்கணும்னு பிரார்த்தனை பண்ணிக்கிறேன். நன்றி.